இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஜெபம் என்கிற தலைப்பிலே நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக நமக்காக ஜெபிக்கணும்னு பார்த்தோம். அடுத்த நாள் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும்னு பார்த்தோம். இன்று ஒரு வித்தியாசமான டாப்பிக்கில் நம்ம தியானிக்க போகிறோன்னு. யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்குது, உன்னை பகைக்கிறவனுடைய கழுதை சுமையோடே விழுந்து கிடக்க கண்டாயானால் அதற்கு உதவி செய்யாமல் இருக்கலாமா? அதே மாதிரி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்போ நம்ம இன்னைக்கு எதை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, நம்மை பகைக்கிறவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். இன்னும் நம்மளை நேசிக்கிறவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணலாம், சரி ஓகே. நமக்காக நம்ம ப்ரேயர் பண்ணிடலாம், ஓகே. நம்மளை பகைக்கிறவங்களுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ண முடியுமா? ஜெபம் பண்ண முடியும்னு வேதாகமத்தில் அதற்கான ஆதாரங்கள் கூட இருக்குது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அறையப்படுவதற்கு முன்பாக போர் சேவகர்கள்லாம் வந்து என்ன பண்றாங்க? கைது செய்யறதுக்கு சூழ்ந்துக்கிட்டாங்க. இப்போ அவர் பக்கத்துல இருந்த பேதுரு என்ன பண்றாரு? டென்ஷன் ஆகி வாளை எடுத்து ஒரு போர் சேவனுடைய காதை வெட்டிட்டாரு. இப்போ ஏசப்பா என்ன பண்ணல, அந்த இடத்துல வெரி குட்டா, நீ எனக்காக எவ்வளவு பக்தி வைராக்கியம் பாராட்டியிருக்கன்னு சொல்லிட்டு அந்த பேதுருவை தட்டி கொடுக்கல. அவர் என்ன பண்ணாரு, நீ உன்னோட வாளை உரையில போடு, கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர் சேவனுடைய காதை எடுத்து அந்த அவனோட சரீரத்துல வச்சுட்டு சுகமாக்குறாரு. என்ன அப்போ பகைக்க வந்தவர் தான், அவரை கைது செய்ய வந்தவர் தான். ஆனாலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? அவருக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இப்போ சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. என்ன அரைஞ்சவங்கெல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. அப்ப சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாவா இருக்க முடியும்? அவங்கள நேசிக்கிறவங்கள அன்பு கூறுகிறவர்களாக இருந்திருக்க முடியும்? இல்ல, அவங்கள பகைத்தவங்க தான் சிலுவையில ஆண்டவரை அரைஞ்சிட்டு சுத்தி நிற்காங்கன்னு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, அந்த இடத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை நம்ம கூட அடிக்கடி என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும். உங்களை யாராவது பகைக்கிறாங்களா? நீங்க என்ன பண்ணுங்க? அவங்களுக்காக நீங்க எனக்கு நீதி செய்யுங்க ஏசப்பா, நீங்க விசாரிங்க, இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க என்னைய, இப்படிலாம் பகைக்கிறாங்க, காரணம் இல்லாமல் பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கதறுவதை விட நம்ம வந்து இவங்க தெரியாம பண்ணிட்டாங்க ஏசப்பா, இவங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லும் போது அது இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு என்ன மேன்மையாக இருக்கிறது. சரியா? இப்போ இயேசு கிறிஸ்து வந்து ஆண்டவர். என்ன அதனால அவரு பகைஞரை மன்னிச்சிட்டாங்க, மற்ற நம்ம மனுஷராகி நாம் எப்படி மன்னிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அந்த அதுக்கடுத்து பாருங்க, ஸ்தேவான்னு ஒருத்தர், இப்போ அவர் வந்து அப்போஸ்தலர்ல ஒருத்தராக இருக்காங்க. அப்போஸ்தலர் கூட்டத்தில் இப்போ ஸ்தேவான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்தேவான இந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின ஒவ்வொருவரையா கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாங்க? கொலை செய்யறதுக்காகவே சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்தேவான நிறைய பேர் என்ன பொய்யாய் குற்றம் சாட்டி கல்லெறிந்து அந்த கல்லெறிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த மரண தருவாயில், அந்த மரணத்தின் விளிம்பில் தான் இப்போ வந்து அந்த ஸ்தேவான் இருக்கிறாரு. அப்போ கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் கூறின அதே மாதிரி வசனத்தை, இவங்களுக்கு மன்னிங்க, இவங்க வந்து செய்யறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்தேவான் என்ன பண்றாங்க? அப்படி சொல்றாங்க. அப்போ மனுஷனாங்க நம்மளும் என்ன பண்ணலாம்? நம்ம பகைக்கிறவர்களுக்காக இப்படி கூட நம்ம என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். சரியா? அடுத்து அனனியா, சவுல். இப்போ சவுல் தான் ஸ்தேவான் கொலை செய்யப்படும் பொழுது அதில் நின்று ஒரு முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா சவுல். சரியா? இப்போ சவுல் வந்து ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போகும் பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்றாரு? தொட்டாச்சு. இப்போ அவருக்கு கண்ணு குருடாயிற்று. இப்போ மனசளவில் அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவராக மாறிவிட்டார். இப்போ இந்த சவுலுக்கு பயந்து தான் நிறைய அப்போஸ்தலர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து இந்த பதுங்கி பயந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளு தான் யார் அப்படின்னா அனனியா. சரியா? இப்போ அனனியாட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ போய் சவுலை தொடு, சவுல் தலையில கை வைத்து நீ ஜெபம் பண்ணும் பொழுது கண்கள் திறக்கப்படும் அப்படின்னு சொல்லும் போது இந்த அனனியா சொல்றாங்க, அவருக்காக தானே பயந்தே நாங்க இப்படி ஒளிஞ்சிருக்கோம், நீங்க அங்க போக சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் தானே எங்களை பகைச்சாரு, நீங்க அந்த எங்களை பகைச்சவங்களுக்கே போய் ப்ரேயர் பண்ண சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. என்ன ஆனாலும் கூட அவர் ஒபே பண்ணி அனனியா என்ன பண்ணாரு? சவுல் கிட்ட போய் சவுல் மேல அவருடைய கரங்களை வைக்கும் பொழுது சவுலுக்கு என்னாச்சு? கண்கள்
திறக்கப்பட்டது. நம்ம கூட நம்மளை பகைக்கிறவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். இயேசு தான் அப்படி பண்ணாங்க. அந்த பீரியட்ல இருந்த சீஷர்களால தான் பகைஞரை மன்னிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இது பண்ணக்கூடாது. சரியா? நம்ம பகைக்கிறவர்களை நம்ம வந்து அவர்களுக்காக ப்ரேயர் பண்ணும் பொழுது நமக்கே தெரியாம நம்ம கட்டுகள் கூட என்ன பண்ணும்? அருந்து விழும். சரியா? அவங்களும் மன்னிக்கப்படுவார்கள். ஏன்னா ஆத்துமா விலையேற பெற்றதில்ல. அப்போ நம்ம பகைக்கிறவர்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? சாபமான வார்த்தைகளை கூறக்கூடாது. மாறாக அவர்கள் மனம் திரும்பட்டும் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். சரியா? நம்ம நேசிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது ரொம்ப ஈஸி. என்ன நன்மை, ஒருத்தர் நம்மளுக்கு நன்மை செஞ்சாருன்னா அவங்களுக்கே நன்மை செய்வது ரொம்ப ஈஸி தான். ஆனால் நம்மளுக்கு ஒருத்தர் தீமை செய்யும் போது அவங்களுக்கு மீண்டும் நம்ம நன்மை செய்வது தான் என்னது கொஞ்சம் கஷ்டம். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம் தான். சரியா? ஆனாலும் நம்ம கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆண்டவர் இதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். சரியா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள்னு வேதாகமத்தில் இருக்கு. இன்னையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் உங்களை யாராவது பகைச்சிட்டே இருக்காங்களா, நீங்கள் என்ன பண்ணணும்? அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் அவங்க என்ன பண்ணணும்? மாறி நீங்கள் ஐக்கியமாகணும். சரியா? உங்களை பகைக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் செய்வோமா? ஏசப்பா, இன்றைய தினத்திலும் கூட எங்களை பகைக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீங்க. நன்றி ஏசப்பா. நாங்கள் இனி எங்களை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு நான் ஜெபம் பண்ணுற அந்த இதை எங்களுக்கு தாங்க ஏசப்பா. நீங்கள் அப்படி செய்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. அவர்கள் மனம் திரும்புறதுக்கு நீங்கள் உதவி செய்கிறபடியால் உமக்கு நன்றி ஏசப்பா. நீங்க பலப்படுத்துங்க. ஆமேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மகிமை